ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? நம்ம ஐபிபிஎஸ் ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். எனி பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டடி பிளானுக்கு டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ள வந்துட்டீங்கன்னா 30 days ஸ்டடி பிளான் போட்டு நம்ம அதுபடி வந்துட்டு இருக்கோம். நம்ம 14th டேக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த அது ரிலேட்டடான நமக்கு ரீசனிங்ல வர கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த லைக் அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அதோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ண அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போறேன். இப்படி எப்படின்னு ஒன் டைம் பார்த்துட்டீங்கன்னா நீங்களும் கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த கொஸ்டினும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் இன்னொன்று நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இல்லை சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ், ஆக்சுவலி இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, நான் சொல்லி கொடுத்துருக்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 20 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட கொஸ்டின்ஸில் நீங்கள் 10 to 20 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. தயவுசெய்து டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே வராதீங்க. லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு 7 people சொல்லிட்டு PQRSTUV are sitting around a circular table having equal distance between them and all of them are facing inside அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஃபேஸிங் இன்சைட்னு தெரிஞ்சுட்டாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், அந்த டயக்ராமை நம்ம வரைஞ்சிடணும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த டயக்ராமை வரைஞ்சிடுறேன். 7 people அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 people அப்படிங்கிறனால இது வந்து 4 வந்திருக்கா. ஓகே, இப்போ 6 வந்துருச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3 4 5 6 ரைட்? 6 வந்துருச்சுங்களா. நம்ம 7க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நான் இந்த இடத்துல இப்படி ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 7th ஒன்றுக்கு நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ 7 பொசிஷன்ஸ் நான் இப்போ வரைஞ்சாச்சா? ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற க்ளூஸாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஓகேங்களா? என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, P sits to the immediate right of Q அப்படின்னு என்ன அர்த்தம்னா, Q உடைய immediate rightல P இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். P sits immediate right of Q, ஆஃப் பக்கத்தில் இருக்கிறது Q-ஆ. ஸோ Q-ஆ ஃபர்ஸ்ட் மைண்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் Q-ஓட immediate rightல P இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறத நான் இந்த கீழே பேஸில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். Q-ஓட ஃபேஸிங் சென்டர்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஃபேஸிங் சென்டர் தான், ரைட் சைடில் இதுதான். Q-ஓட immediate rightல P இருக்குது. நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன்லி 1 person sits between P and S either from left or right அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பர்சன் தான் Pக்கும் Sக்கும் நடுவில் இருக்கிறாங்க, either from left or right அப்படின்னு சொல்றாங்க. அப்போ S வந்து இந்த இடத்துலையும் வரலாம், இந்த இடத்துலையும் வரலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. இஃப் சப்போஸ் இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க அட் டைம்ல ஒரே ஒரு பாசிபிலிட்டியை கன்சிடர் பண்ணி மிச்ச டயக்ராமை முடிச்சிருங்க. இல்ல தப்பா வரலன்னா நெக்ஸ்ட் இமீடியட்டா இன்னொரு பாசிபிலிட்டிக்கு போயிடுங்க. பட் மேபி நம்ம நெக்ஸ்ட் க்ளூலயே இந்த 2 பாசிபிலிட்டியில ஏதாவது ஒன்று தான் வருங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நமக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் இந்த கொஸ்டின்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, U sits third to the right of S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் S ரிலேட்டடான க்ளூஸ் வேற எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணி ஆகணும்னா, ஏதாவது ஒரு எஸ்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எஸ்ஸை மைண்டில் வச்சுட்டு, இது சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா அந்த எஸ் வரும். நான் இப்போதைக்கு இதுதான் எஸ் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த எஸ் பொசிஷனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல எஸ்ன்னு போட்டு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எஸ் இன்னொரு பாசிபிலிட்டிங்கிறத எஸ்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, U sits third to the right of S அப்படின்னு இருக்கு. ஃபேஸிங் த சென்டர் தானே. ஸோ எஸ்ஸோடைய தேர்ட் ரைட்ல U இருக்குன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு, இது தேர்ட் ரைட்டு. ஸோ நான் இந்த இடத்துல U-வை ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு T is an immediate neighbor of U-ன்னு இருக்கு. இங்க ஆல்ரெடி P இருக்கா. ஸோ இமீடியட் நெய்பர்னா ஆப்வியஸா நான் இந்த இடத்துல தான் போகணும். ஸோ நான் அந்த இடத்துல T-யை ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், R sits second to the left of V அப்படின்னு இருக்கு. R sits செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V அப்படின்னு இருக்குன்னா V உடைய செகண்ட் லெஃப்ட்ல R இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இஃப் சப்போஸ் நான் V-யை வந்துட்டு இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபேஸிங் சென்டர். கரெக்டா? ஸோ லெஃப்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல வரும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், இந்த இடத்துல R வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மேபி திருப்பி நான் V-யை இந்த இடத்துல வைக்கிறேன். கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்க,
ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் அப்படின்னா வியோட செகண்ட் லெஃப்ட்டில் ஆர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இந்த இடத்துல என்னால் ஆரை பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம் நமக்கு தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாகவே எங்கே போயிடணும்னா இந்த எஸ் பொசிஷனுக்கு போயிடணும். ஓகேங்களா, அதாவது இது ரெண்டும் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணிவிட்டு ஓகேங்களா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ்ஸை வந்து நான் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் இப்போ கரெக்ட். ஏன்னா இந்த எஸ் பொசிஷனில் தான் தப்பு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி தப்பாக இருக்குது. இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டிக்கு போகிறோம். ரெண்டாவது பாசிபிலிட்டி ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஸ் இருக்கா. நம்ம இந்த பாயிண்ட்ல எஸ்ஸை வச்சிருந்தேன், தப்பா வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல எஸ்ஸை வச்சுக்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு டயக்ராமும் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு அது ஃபாஸ்டராக இருக்குன்னா இன்னொரு டயக்ராம் போட்டு ரெண்டு பாசிபிலிட்டிக்கு ரெண்டு டயக்ராம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ எஸ் உடைய தேர்ட் ரைட்ல யூ இருக்கு. இதுதான் எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸிங் சென்டர் கரெக்டாக. ஸோ இந்த சைடு தான் ரைட் வரும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் சாரி ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட்ல வந்து யூ இருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டி இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீயை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வின்னு கொடுத்துருக்காங்க. வியோடைய செகண்ட் லெஃப்ட்ல ஆர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சப்போஸ் நான் வியை இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செகண்ட் லெஃப்ட் அப்படின்னா இந்த இடம், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் ஆர் பிளேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆப்வியஸா இதுதான் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு சிம்பிள் விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நீங்க பண்றதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இமீடியட்டா இன்னொரு டயக்ராம் கூட போட்டுக்கோங்க. ரெண்டு டயக்ராம் போட்டுக்கோங்க. ரெண்டு பாசிபிலிட்டிக்கு ஒரு டயக்ராம்ல போட்டு பட் அட் அ டைம்ல ஒரே ஒரு டயக்ராமை கான்சென்ட்ரேட் பண்ணி வரைஞ்சு முடியுங்க. கரெக்டா வந்துருச்சுன்னா ஃபைன், அதுதான் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். மேபி இஃப் சப்போஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுதான் நான் எஸ்என் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னோட அசம்ஷன்ல தான் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த இல்லாம இதை எஸ்என் ஃபிக்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா வந்திருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்பவுமே அட் டைம்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டு பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோமா? இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். First question கொடுத்துருக்காங்க. If all the persons are arranged according to the alphabetical order in anti-clockwise direction starting from P, then how many person will remain unchanged except P அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன சொல்றாங்களா, Pல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், கிளாக்வைஸ் டைரக்ஷன் இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் உங்களுக்கு சொல்ல கிளாக் இப்படி தான் சுற்றும். கரெக்டாக, ஆன்டி கிளாக்வைஸ்னா அப்படியே அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம டயக்ராம் போட்டுட்டு பீலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் போடும்போது ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் மாறாமல் இருக்கா பியை தவிர அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல பி தானே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ பி கியூ ஆர் எஸ் டி யூ ஓகேங்களா, U and then V அப்படின்னு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொசிஷன் மாறாமல் இருக்குது. TU இந்த ஆன்டி கிளாக்வைஸ் தானே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ நான் இப்படி போடும்போதுமே பியை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது எக்ஸப்ட் பின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி போடும்போது ஸோ எனக்கு வந்துட்டு TU ரெண்டு பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். How many persons sits between Q and U if counted from the left of Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. Q and Uன்னு கேட்டிருக்காங்க. இதானே U, left of Q அப்படின்னா Q உடைய லெஃப்ட்ங்கிறது இதுதான். ஸோ Qக்கு Uக்கு நடுவில் ஆக்சுவலி யாருமே இல்லை. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன் தான் இதோட ஆன்சர். நன் ஆஃப் தீஸ் சூஸ் பண்ணக்கூடாது, நன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நன். ஓகேங்களா, இதில் யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க நோ ஒன், நன்னுன்னா என்னது நோ ஒன் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நன். கரெக்டா, அவங்க நன்னுங்கிறதே ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கு. சப்போஸ் நன்னுங்கிறது ஒரு ஆப்ஷனாக இல்லாமல் 1 2 3 4ன்னு கொடுத்துட்டு நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் போயிடலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா, ஸோ டீயோடைய செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்க, டி இதுதான் அப்படின்னா ஃபேஸிங் சென்டர் அப்படின்னா ரைட் அப்படிங்கிறது இது, ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு கியூ அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே, next 4 of the following 5 belongs to a group, find the one that does not belongs to the group அப்படின்னு கொடுத்துருக்காங்க. VQ அப்படின்னு இருக்கு, VQ இங்க இருக்கு. ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு பொசிஷன் தள்ளி நடுவுல ரெண்டு கேப் இருக்கு, Q வந்திருக்கு. ஓகே, PVன்னு இருக்கு, PV பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடுவுல ரெண்டு கேப் இருக்கு, V வந்திருக்கு. ஓகே, RTன்னு இருக்கு, RT அதுவும் அப்படிதான் நடுவுல ரெண்டு கேப் இருக்கு, அதாவது ரைட்ல நடுவுல ரெண்டு கேப் இருக்கு. SU எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற SU அதுவும் அப்படிதான் நடுவுல ரெண்டு கேப் இருக்கு. ஓகே, TQ அப்படின்னு இருக்கு, TQ பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரே ஒரு கேப் தான் இருக்கு. ஸோ இது ஆட் மேன் அவுட்டா டிஃபரெண்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த TQ மட்டும்தான். ஸோ
fourth one ஓட ஆன்சர் என்னன்னா TQ. ஓகேங்களா, fifth sum போயிடலாம். Who among the following sits second to the left of the one who sits fourth to the right of V அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போலாமா? ரிவர்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கு? ஆஃப் த ஒன் ஹூ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் வீன்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வியோடைய ஃபோர்த் ரைட்ல யார் இருக்காங்க? வி இங்க இருக்கு. ஃபேசிங் சென்டர் அப்படின்னா ரைட் சைடு அப்படிங்கிறது இது கரெக்டாக. ஃபோர்த் ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட்ல பி இருக்காங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதில் கொஸ்டின் முடியல. அந்த பியில் வச்சுட்டு பியோடைய லெஃப்ட், பியோடைய செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஃபேசிங் சென்டர் கரெக்டா. ஸோ லெஃப்ட் அப்படிங்கிறது இப்படி வரும். கரெக்டாக இதான் லெஃப்டா இருக்கும். ஃபேசிங் சென்டர்னா இதான லெஃப்ட், இதாவது செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ தான் இதோடைய ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் சம்முடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ. கொஞ்சம் 2-3 இது கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்லேருந்து பார்ட் பை பார்ட்டாக பிரித்து நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா இதில் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் நீங்கள் டென்ஷனில் தப்பு பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 10 persons are sitting in a 2 parallel row அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, such that 5 persons are sitting in each row. A, B, C, D, E in row 1 and faces north, and M, N, O, P and R are sitting in row 2 such that row 2 faces south, such that the person sitting in row 1 faces the person sitting in row 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக row 1 நார்த்து, row 2 சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இஃப் சப்போஸ் row 1 நார்த் இப்படின்னு போட்டிங்கன்னா row 2 வந்து சவுத் இப்படி தான் நம்ம மார்க் பண்ணி ஆகணும். என்ன சொல்கிறாங்க? ரெண்டுமே ஃபேஸஸ் ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஆப்ஷன் நம்ம இப்படி தான் போடுவாங்க. ஒரு 2 ரோ ஃபேஸஸ் ஈச் அதர் அப்படின்னா இப்படி தானே இருக்கும். ஆக்சுவலாக எவ்வளோ பர்சன்ஸ்? 5 பர்சன்ஸ் கரெக்டாக. 1 2 3 4 5. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே போட்டுட்டு 1 2 3 4 5. ஓகேங்களா, இந்த மாதிரி 5 பர்சன்ஸ் போட்டாச்சா? இப்போ தான் ஃபேஸிங் ஈச் அதர் ஆகுது. ஸோ ரோ 1 வந்து நார்த், இதுதான் ரோ 1 அப்படின்னா இது வந்து நார்த் ஃபேஸிங்காக இருக்குது. இதை நான் ரோ 2ன்னு வச்சுக்கிறேன். ரோ 2 வந்துட்டு சவுத் ஃபேஸிங்காக இருக்குது. எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 1ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏபிசிடி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏபிசிடி. ரோ 2ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா எம்என்ஓபிஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எம்என்ஓபிஆர் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டாக்டர், நம்ம க்ளூஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே, அதாவது பி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பி ஏபிசிடி வந்து நார்த் டைரக்ஷனில் தான் வரப்போகுது. பி சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஏன்னு ஏவுடைய இமீடியட் ரைட்டில் பி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக. ஸோ ஏபி அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் டெஃபினட்டாகவே வரப்போகுது. ஏபி இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா நெய்தர் ஏ நார் பி சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் என்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏபி இந்த இடத்துல வராது. ஓகேங்களா, ஏபி இந்த இடத்துலையும் வராதான், ஏபி இந்த இடத்துலையும் வராதான். அப்போ மேபி இப்படி வரலாம் ஆர் இப்படி வரலாம். 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ நம்ம 2 பாசிபிலிட்டி இருக்கும்போது டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் எழுதிக்கோங்க. ஸோ ஏபி இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா ஏபி இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அட் அ டைமில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் நான் எடுக்க போகிறேன். இந்த அவுட் சைட் ஃபஸ்ட்டு வந்து நான் அவுட் சைடில் இருக்கிற பாசிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அவுட் சைடில் இருக்கிற பாசிபிலிட்டி எடுத்தேன்னா அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே நான் மேலே தான் எழுதுவேன். ஓகேங்களா, சப்போஸ் தப்பாக போயிடுச்சுன்னா இந்த பாசிபிலிட்டி வந்து நம்ம ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 2 persons sits between P and N அப்படின்னு இருக்கு. 2 persons sits between P and N அப்படின்னா P and N இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம், இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கிறனால மேலே நீங்கள் 2 பாசிபிலிட்டிக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. 2 persons sits between P and N. கரெக்டா? ஸோ லெஃப்ட் ரைட்டில் எது வேணால் வரலாம். நான் தனியாக நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, B faces the one who sits on the immediate left of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏபியை நான் இதுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? B faces the one who sits on the okay who sits on the immediate left of P அப்படின்னு இருக்கு. ஸோ பியோடைய இம்மீடியட் லெஃப்டில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு பி ஃபேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிங்கிறது ஆக்சுவலாக எந்த டைரக்ஷனில் இருக்கிற இது பிங்கிறது சவுத் டைரக்ஷனில் இருக்கிறது. ஸோ பியோடைய இமீடியட் லெஃப்ட் அப்படின்னா பி இங்கே இருக்குன்னா லெஃப்ட்டுங்கிறது இந்த சைடாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா சவுத்து ஃபேஸிங் டைரக்ஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தப்பு பண்ணுறது இதுதான். ஓகேங்களா, ஸோ ஆஃப் பக்கத்தில் எந்த எலமெண்ட் இருக்கோ அதோட டைரக்ஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பிஎன் அப்படிங்கிறது இஃப் சப்போஸ் நான் பிஎன்னை இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 இது பிஎன் அப்படின்னு வைக்கிறேன்னா பியோடைய இமீடியட் லெஃப்ட் அப்படின்னா இது இருக்கும். இந்த இடத்த பியோடைய இமீடியட் லெஃப்டில் இருக்கிற பர்சன் வந்துட்டு
B faces the one who sits on the immediate left of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B faces இதை B ஃபேஸ் பண்ணுதா இல்லை, கரெக்டா? ஸோ இது பாசிபிளாக இருக்காது. இப்போ நீங்கள் P இந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா P 2 டேஷ் கழிச்சு N, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன வைக்கிறேன்னா P-யோட இமீடியட் லெஃப்ட்டுங்கிறது இதுவா? இமீடியட் லெஃப்ட் இந்த B ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஸோ டெஃபினட்டாகவே PN-ஓட பொசிஷன் இதுதான். ஓகேங்களா? ஒரு பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற க்ளூ தான் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? N ஆப்வியஸாக இங்கே வராது, கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா சவுத் டைரக்ஷன், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ P-யோட லெஃப்ட் அப்படிங்கிறது இந்த சைடு. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ PN இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, நெக்ஸ்ட் M sits on the immediate right of R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? M sits on the immediate right of R அப்படின்னா என்ன அர்த்தம்? RM அப்படின்னு வரணும், கரெக்டா? M sits on the immediate right of Rனா R உடைய இமீடியட் ரைட்ல M வருது, R உடைய இமீடியட் ரைட்ல M வருது. பட் ஆரும் எம்மும் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ R உடைய இமீடியட் ரைட்ல M அப்படின்னா சவுத் டைரக்ஷன், அப்படின்னா R அப்படி இதுன்னா M வந்து இந்த சைடில் வரும், ஏன்னா சவுத் டைரக்ஷன், கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். R உடைய இந்த சைடில் தான் M வரணும். ஸோ ரெண்டு சேர்ந்தாப்புல வர ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 மட்டும் தான் இருக்குது, மட்டும் தான் 2 சேர்ந்தாப்புல வருது. இங்கே இதெல்லாம் தனியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே RM அப்படிங்கிறது இங்கே தான் வந்தாகணும். ஸோ R அப்படிங்கிறது இது, R உடைய ரைட் இது சவுத் ஃபேஸிங்கிறதுனால R உடைய ரைட் வந்து இது. ஸோ நான் இந்த இடத்துல RM ஃபேஸ் பண்ணிக்கிறேன், பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த க்ளூ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஸ் நீங்கள் இந்த சைடு எழுதும் போதே வந்துட்டு MR அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும். ஏன்னா சவுத் ஃபேஸிங்கிறதுனால நீங்கள் க்ளூ எழுதும் போதே கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா C sits at the end of the row அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? C sits at the end of the row அப்படின்னா C வந்துட்டு இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், 2 பாசிபிலிட்டி இருக்குது. நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஓகே, C வந்து 2 இடத்துல வரலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து D sits on the left of E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. D sits on the left of E and then D does not face R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. D sits on the left of E, E உடைய லெஃப்ட்டில் D வருது. ஸோ DE அப்படிங்கிறது சேர்ந்து வரும். ஆனால் அந்த D வந்து R ஃபேஸ் பண்ணாதுங்கிறாங்க. இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல DEன்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், DE அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சுட்டேன்னா D வந்து R ஃபேஸ் பண்ணுதா? ஸோ கண்டிப்பாக DE அப்படிங்கிறது இந்த இடத்துல வர்றதுக்கான சான்சஸே இல்லை. என்ன சொல்லிருக்காங்க? D sits on the left of the E தான் கொடுத்துருக்காங்க, இமீடியட் லெஃப்ட்னு சொல்லலை. ஸோ ஈக்கு முன்னாடி D வரணும், அவ்வளோதான் கண்டிஷன், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா DE அப்படிங்கிறது இந்த இடத்துல DE அப்படிங்கிறத பிளேஸ் பண்ண முடியாது. C இங்கேயும் வரல, இங்கேயும் வராதனால Cயை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? Cயை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் Eயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல Dயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ D வந்து ஈயோடைய லெஃப்ட்டில் தானே இருக்குது, கரெக்ட் தானே? அதே நேரத்தில் D வந்து ஆரை ஃபேஸ் பண்ணலையா? அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஒரே பாசிபிலிட்டி DE இந்த இடத்துல வைக்கலாம், Eயை இந்த இடத்துல வச்சுட்டு Dயை இந்த இடத்துல வைக்கலாம். 2 பாசிபிலிட்டி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் Eயை வச்சுட்டு Dயை வச்சுன்னா D வந்து ஆரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் Cயை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு Eயை நான் இந்த இடத்துல வச்சுட்டு Dயை இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இந்த ரோவே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் க்ளூ இல்லை. ஸோ ரிமைனிங் இருக்கிற லெட்டர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? MNOPR, MNO மட்டும் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் ஓவாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, ஆக்சுவலாக நான் உள்ளுக்குள்ளே எழுதிட்டேன். நீங்கள் அவுட் சைடு அப்படின்னா ரெண்டுமே அவுட் சைடில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. OMRN, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற இந்த இடத்துல ஏபின்னு ஃபிக்ஸ் பண்ணவே நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கரெக்டாக பிளேஸ் பண்ண முடியல, ஏதாவது ஒரு இடத்துல அந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸோட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா ஒன்றுமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏபின்னு இந்த இடத்துல எடுத்துக்கிறது பதிலாக இந்த இடத்துல வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துட போகுது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் 2 பாசிபிலிட்டி இருக்குன்னா கூலாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாகவே கரெக்டாக தான் வரும். ஸோ இதுதான் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டு. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே, கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 of the following 5 belongs to a group, find the one that does not belongs to that group அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓ வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்குது, சார் லெஃப்ட்டில் இருக்குது. சிங்கிறதையும் எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் இருக்குது, டிங்கிறதும் எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் இருக்குது, பி அப்படிங்கிறது உள்ளே இருக்குது, என் அப்படிங்கிறது ஸோ 4 எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ஆட்மேன் அவுட்டாக இதுக்குள்ளே பொருந்தாமல், இந்த குரூப்புக்குள்ளே பொருந்தாமல் இருக்கிற எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செகண்ட் சம் போயிடலாம். who among the following sits second to the left of the one who faces B அப்படின்னு இருக்கு, கரெக்டா?
ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனலா ஆஃப் த ஒன் ஹூ ஃபேஸஸ் பி அப்படின்னு இருக்கு. ஆஃப் த ஒன் ஹூ ஃபேஸஸ் பி அப்படின்னா பிஏ ஃபேஸ் பண்றவங்க யாரு அப்படின்னு பார்க்கணும். இதை விட்டுருங்க, பிஏ ஃபேஸ் பண்றவங்க யாருன்னா இது. ஸோ இந்த லொகேஷன்ல இருந்து நீங்க பார்க்கணும். ஆஃப் ஆஃப் பக்கத்துல இருக்கு. ஆஃப் த ஒன் ஹூ ஃபேஸஸ் பி அப்படின்னா இந்த இந்த பொசிஷன், அந்த பொசிஷன் நம்ம பார்த்துக்கோங்க. அந்த பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பொசிஷன்ல இருந்து செகண்ட் லெஃப்ட். ஸோ சவுத் டைரக்ஷனா செகண்ட் லெஃப்ட்னா இந்த சைடா. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என் தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நம்ம தேர்ட் சம் போயிடலாமா? ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் ஆன் த லெஃப்ட் ஆஃப் என் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, லெஃப்ட் ஆஃப் என் அப்படின்னா என் சவுத் ஃபேசிங் டைரக்ஷன். ஸோ சவுத் அப்படிங்கும் போது என்னுக்கு அப்புறம் யாருமே இல்லை. ஸோ இதில் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நோ ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ தேர்ட் ஒனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஒன். ஓகேங்களா, இந்த இடத்துல தயவு செய்து நன் ஆஃப் தீஸ் இருக்குன்னா நன் ஆஃப் தீஸை சூஸ் பண்ணாதீங்க. நோ ஒன் ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நோ ஒன்னை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அதுக்காக தான் இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப எடுக்கிறேன். நிறைய பேர் தப்பு பண்றது நன் ஆஃப் தீஸை கூட தயவுசெய்து தெரியாம டக்குன்னு ஓகே வேற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு செக் பண்ண யாருமே இல்லை நன் ஆஃப் தீஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணி அக்யூரஸியும் விடுறாங்க, ரேங்கிங்லையும் பின்னாடி போயிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 2 டைம்ஸ் எடுத்துக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் டி அண்ட் சின்னு கேட்டிருக்காங்க. டி அண்ட் சிக்கு நடுவில் 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, இப்போ 5th கொஸ்டின் போயிடலாம். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஃபேஸஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஃபேஸ் பண்ணியிருக்கிறது பி. ஓகே, ஏ ஃபேஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. கரெக்டா? ஸோ இல்லை பி அப்படிங்கிற ஆப்ஷனே இதில் இல்லை. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதில் பி அப்படிங்கிறதே அவங்க கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா MNORன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே ஏ ஃபேஸ் பண்ணல. ஸோ இது டெஃபினட்டாகவே இதோட ஆன்சர் இஸ் பி அப்படிங்கிற சாரி நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். இதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நமக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸே கொடுக்கல, அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் இது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டியதே ஒன்றுமே கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற க்ளூஸை டேரக்டாக நம்ம அப்படியே பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் வந்து நீங்களே இப்போ பார்க்க போறீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் இன் லீனியர் ரோ ஃபேசிங் நார்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வரைகிறத வரைய முடியாது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது டென்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஃபேசிங் நார்த்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B sits 5th to the left of E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா E உடைய 5th லெஃப்ட்ல B இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த இடத்துல நான் E போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், 4 லெஃப்ட், 5th லெஃப்ட். கரெக்டாக E உடைய E sits 5th to the left of E அப்படின்னா E உடைய 5th லெஃப்ட்ல B இருக்கு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், சாரி 5th left right, sorry friends. so left அப்படிங்கறனால இந்த north facingல sorry. so E அப்படிங்கறனால first left, second left, third left, fourth left, fifth left இந்த இடத்துல B இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 persons sits between B and D ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளூவே பாருங்களேன். D sits second position from one of the extreme end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ D sits second position from, ஸோ நான் D இந்த இடத்துல வைக்க முடியாது. கரெக்டா, D இந்த இடத்துல வச்சுட்டேன்னா மேபி இதை நான் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டுங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, two persons sits between B and D ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, 2 persons sits between B and D னா 1 2 கரெக்டா 2 பர்சன்ஸ் கழிச்சு நான் இந்த இடத்துல தான் D வைக்க முடியும். ஆனா D வச்சு அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா D sits second position from one of the extreme end. இதான் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்லயா இருக்கு, D இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல D பிளேஸ் பண்ண முடியாது. ஒரு 2 கேப் விட்டுட்டு இந்த இடத்துல நான் D போட்டுட்டு D வந்து செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறனால இந்த இடத்துல இன்னொரு டேஷ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ மேட்ச் ஆயிடுச்சா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, D sits second position from one of the extreme endங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 persons sits between S and E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் S is not an immediate neighbor of B ன்னு கொடுத்துருக்காங்க. 5 persons sits between S and E ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் S is not an immediate neighbor of B னா S வந்து இந்த இடத்துலையும் வராது, இந்த இடத்துலையும் வராது. எஸ்ஸுக்கும் ஈக்கும் நடுவில் 5 பர்சன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நான் எஸ்ஸை இந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னா 1 2 3 4 5 நிறைய பர்சன்ஸ் வராங்க. எக்ஸாக்டாக 5% தான் இருக்கணும். இங்கே வைக்க முடியாது, இங்கேயும் வச்சு பார்த்தா 5%
வராது. ஸோ டெஃபினட்டாக நான் எஸ் அந்த சைடு தான் கொண்டு போய் ஆகணும். கரெக்டாக 1 2 3 4 5 அப்போ நான் இந்த இடத்துல வச்சாச்சா. இப்போ எஸ்ஸுக்கும் ஈக்கும் நடுவில் 5% இருக்கிறாங்களா? அதே நேரத்தில் எஸ் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் பியும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுதா? ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. as many as person sits between E and S as between S and C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது E and Sக்கு நடுவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி S and Cக்குள்ளேயும் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் 5% இருக்காங்களா? ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு 5% இருக்காங்க. இந்த இடத்துல நான் சியை பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாகவே எஸ்ஸுக்கு ரைட் சைடில் தான் இன்னொரு 5% கேப் விட முடியும். கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்? இதே கேப் தான் எஸ்ஸுக்கும் சிக்கும் நடுவில் இருக்குங்கிறாங்க. நான் சியை கொண்டு இந்த இடத்துல வைக்க முடியும். ஏன்னா நான் இடத்துல ஆல்ரெடி இ இருக்கிறாங்க. ஸோ திரும்பி நான் ரைட்டுக்கு தான் போகணும். 1 2 3 4 5 இந்த இடத்துல நான் சியை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களா? as many as person sits between D and B as between B and Fன்னு கொடுத்துருக்காங்க. D and Bக்கு நடுவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் Bக்கும் Fக்கு நடுவில்னு சொல்கிறாங்க. Bக்கும் Dக்கு நடுவில் 2% இருக்காங்களா? அதே மாதிரி தான் Bக்கும் Fக்கும் நடுவில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Bக்கும் Fக்கு நடுவில்னா 2% விட்டுட்டீங்கன்னா F வந்து இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா C sits third position from the extreme right end அப்படின்னு கொடுத்து C sits third position from the extreme endன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், அப்படி இது தேர்ட் பொசிஷன் ஆகிடுமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். சாரி. ஸோ இப்போ C sits third position from the extreme endங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டா கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ வச்சு நம்ம வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் எண்டும் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் இன் த ரோ? ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24% உட்கார்ந்துருக்காங்க. ஸோ the first question உடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். இஃப் G sits second to the right of S அப்படின்னா then what is the position of G from right end? If G sits second to the right of S, கரெக்டாக எஸ் உடைய செகண்ட் ரைட்ல ஜி, ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இந்த இடத்துல ஜி இருந்தது அப்படின்னா இந்த ஜியோடைய பொசிஷன் என்ன ஃப்ரம் ரைட் ஹேண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 செவன்த் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன்னுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு இ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு இ? என்னது 2 பக்கத்தில் என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம பார்க்கணும்னு அர்த்தம். இலேருந்து எஃப்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இலேருந்து எஃப்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா நார்த் டைரக்ஷன் தானே. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட். ஸோ இந்த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த லெஃப்ட். ஓகேங்களா? செகண்ட் டு த லெஃப்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ அதில் 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நம்ம 3 கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுக்கலன்னா கூட நீங்கள் கொடுத்துருக்கிற க்ளூஸை எழுதிட்டே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சம் நம்ம இந்த அன்சர்டன் நம்பர்லேயே பார்த்துடலாமே. நான் இதுக்கு தனி வீடியோ போடாதனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணுங்கிறனால இதில் நான் இன்னொரு சம் எடுத்துருக்கிறேன். அந்த சமையும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a certain number of persons sit in a linear row. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ இதுவுமே வந்துட்டு unknown number of persons கீழே தான் வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல் ஆஃப் them faces the north direction. ஓகே. P sits third to the right of S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ S உடைய தேர்ட் ரைட்டில் P இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் S அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ் உடைய தேர்ட் ரைட் ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு தேர்ட் ரைட்ல பி இருக்காங்க. ஓகேங்களா? இல்லை நார்த் டைரக்ஷனால இதான ரைட்டு. ஓகேங்களா? எஸ் உடைய தேர்ட் ரைட்ல பி இருக்காங்க. ஒன்லி 3% சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி 1 2 3 இந்த இடத்துலையும் கியூ வரலாம், இல்லைன்னா 1 2 3 இந்த இடத்துலையும் கியூ வரலாம். ஓகேங்களா? 2 பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் க்ளூவில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? U sits third to the left of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. U sits third to the left of Qனா Q உடைய தேர்ட் லெஃப்டில் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல U வரலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துலையும் U வரலாம். நெக்ஸ்ட் க்ளூ பார்க்கலாம். U sits fifth from the left end of the row அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதை யூன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை லெஃப்ட் ஹேண்ட் வச்சோம்னா 1 2 3 4 5 இது கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த பாசிபிலிட்டியை நம்ம ரப் பண்ணிடலாம். ஸோ இந்த PQ பொசிஷன் தான் கரெக்ட், இந்த U பொசிஷன் தான் கரெக்ட். இப்போ 1 2 3 4 இது ஃபிஃப்த் பொசிஷனாக இருக்கா? கரெக்ட் தானே? ஸோ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா U sits, okay, R sits third to the left of U னு கொடுத்துருக்காங்க. U உடைய தேர்ட் லெஃப்டில் R இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. U இதுனா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்ட். ஸோ நான் இந்த இடத்துல R ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒன்லி 3% sits between W and T
who is a Tங்கிறவங்க immediate neighbor of Rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் T வரும். Tக்கும் Dக்கும் Tக்கும் Wக்கும் நடுவில் 3 persons 1 2 3. ஸோ இந்த இடத்துல தான் W வரும். ஓகேங்களா? ஸோ அதுவும் முடிஞ்சிச்சு. only 6 persons sits to the right of Wன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 6 persons தான் ரைட்டில் இருக்காங்களா? ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சுது. ஸோ இதுதான் ஆப்வியஸாக ரைட் எக்ஸ்ட்ரீம் என்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் M sits to the immediate left of O அப்படின்னு கேட்டிருக்காங்க. M sits to the immediate left of Oனா மேம் இந்த இடத்துல எங்கேயுமே விற்க முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல எம்ஐயும் ஓவையும் வச்சிடவா? ஓவோட இமீடியட் லெஃப்டில் எம் இருக்கா? ஓகே. ஒன்லி 3 persons sits between M and H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி 3 persons sit between M and H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஹச் பற்றி பார்த்தீங்கன்னா கடைசி க்ளூ H does not sit at the extreme end of the row கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 நான் இந்த இடத்துல ஓகே. So friends, only 2 persons sits, H does not sit at the extreme end of the row. Only 3 persons sits between M and H na, so H இந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறாங்களா? ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ M sits to the immediate left of O. ஓட இமீடியட் லெஃப்டில் தான் M வருது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்படி பண்ணிக்கலாமா? 1 2 3. ஸோ இப்படி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல M ஓவை நான் இப்படி பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 2 3. அப்போ இந்த இடத்துல ஹச்சை பிளேஸ் பண்ணிக்கலாமா? கரெக்ட் தானே? சொன்ன ஹச்சை இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓட இமீடியட் லெஃப்ட்ல M இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் பிளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் Mக்கும் Hக்கும் 3 கேப் தான் இருக்குங்கிறாங்க. இந்த இடத்துல வச்சா அது எக்ஸ்ட்ரீம். இந்த இடத்துல வைக்கும்போது இது H எக்ஸ்ட்ரீம் எண்டா போயிடுது. ஸோ இப்படி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸஸ் 1 2 3. இந்த இடத்துல ஹச்சை பிளேஸ் பண்ணிக்கலாமா? முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் க்ளூக்கு போகலாம். ஓகே. O does not sit left of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. O does not sit to the left of P. கரெக்ட் தான். எதுவுமே செட் ஆகலை. வேறு எல்லா க்ளூஸுமே முடிச்சிட்டோம். H does not sit at the extreme end of the row. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம பிளேஸ் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி பர்சன் சிட் இன் த ரோன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. So the first question would answer is 13. Next second question போலாம். How many persons sits to the left of S அப்படின்னு கேட்டிருக்காங்க. Sக்கு லெஃப்ட்ல யாருமே இல்லை. So the answer is none அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகே. தேர்ட் கொஸ்டின் போலாம். How many person sits between U and S அப்படின்னு கேட்டிருக்காங்க. U and Sக்கு நடுவில் 1 2 3 3 persons. So third one answer is 3. Okay. Next fourth question. 4 of the 5 are alike in a certain way and hence they form a group. Which of the following does not belong to the group அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஏதோ ஒன்று மட்டும் ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். S கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் U கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் M கொடுத்துருக்காங்களா? வேர் இஸ் M கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் T கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் W கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்ம பார்த்தோம்னா எஸ் ஒரு லெட்டர் விட்டு T வந்திருக்கு, ஒரு இது விட்டு U வந்திருக்கு, ஒரு பர்சன் விட்டு W வந்திருக்கு. பட் M பார்த்தீங்கன்னா 2 பர்சன்ஸ் விட்டு வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாகவே இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M தான் இதோடைய ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா M. ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம். Who among the following person sit exactly between R and P ன்னு கேட்டிருக்காங்க. R and Pக்கு நடுவில் உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா T தான். ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா T அப்படிங்கிறது அதோட ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்த்துடலாம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி. ஓகே. PQ, RST, UW are sitting around a circular table அப்படின்னு தெரியுது. ஃபேஸிங் த சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 8 persons அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். 8 personsனால் அவங்களோட பொசிஷன்ஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? பொசிஷன்ஸ் போட்டாச்சா? வேலை முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேஸிங் த சென்டர். P sits third to the right of Wன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ W உடைய தேர்ட் ரைட்டில் P இருக்குது. நான் Wன்னு இதை வச்சுக்கிறேன். சென்டர் அப்படிங்கிற இதான் ரைட்டு. ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். இதை நான் P அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் third to the left of Q அப்படின்னா P பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் P sits third to the left of Q அப்படின்னா Q உடைய தேர்ட் லெஃப்டில் P இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ மேபி அப்போ நான் Q இங்கே வச்சேன்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்ட். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ Q இங்கே வரும். புரியுதுங்களா? ஆர்எல்ஸ் Q உடைய தேர்ட் லெஃப்ட் Pன்னு எடுத்துக்கலாம். ஆர் P உடைய தேர்ட் ரைட் Qன்னு எடுத்துக்கலாம். எப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா S sits second to the right of Tன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இதில் நிறைய பாசிபிலிட்டி இருக்கனால S sits second to the right of T. to T உடைய செகண்ட் ரைட். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டில் S இருக்குது. ஓகேங்களா? T உடைய செகண்ட் ரைட்டில் S இருக்குது. ஓகே. தென் V sits second to the left of R அப்படின்னு இருக்கு.
ஸோ ஆருடைய செகண்ட் லெஃப்டில் வி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் டி இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் கியூனா டி வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, while u is neither a neighbor of t nor of w ன்னு கொடுத்துருக்காங்க. u அதாவது அப்படி பார்த்தா u இந்த இடத்துலையும் வராது, இந்த இடத்துலையும் u வராது, அது மட்டும் இல்லாமல் டி பக்கத்துலையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி யூ சேர்ந்தாப்புல வராது, இதுவும் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் டி வராது அப்படின்னா நான் எஸ்ஸை இந்த இடத்துல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்கேயும் வைக்க முடியாது. நான் எஸ்ஸை இந்த இடத்துல வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் டி இங்கே நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எஸ்ஸை இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஓகே, மேபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்ஸை இங்கே வைக்க முடியாது. ஓகே, எஸ்ஸை இங்கே வச்சுட்டேன்னா டி இங்கே வந்துடும். ஓகே, நான் எஸ்ஸை இல்லை எஸ்ஸை நம்ம இந்த இடத்துல வைக்கலாம்ல. எஸ்ஸை நான் இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்கே டி வைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆர்எல்ஸ் எஸ்ஸை நான் இந்த இடத்துல வச்சேன்னா கூட ஓகே இப்படி உட்காந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்கே எஸ் வைக்க முடியாது. இந்த இடத்துல எஸ் வச்சோன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் டி அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் மேபி நான் இந்த இடத்த எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை எஸ்ன்னு வச்சுட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்கே டி வரக்கூடாதுன்னு இருக்கா. ஸோ அங்கே வைக்க முடியாது, நான் இதை எஸ்ன்னு வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் டீன்னு இருக்குது. ஸோ இதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி, வேறு பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ எஸ்ஸை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆரோடைய செகண்ட் லெஃப்டில் வி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டீயோட நெய்பராக யூ இருக்கக்கூடாதுன்னா இதுவும் யூ இருக்கக்கூடாது, அது ஒன்று தான். நெக்ஸ்ட் ஆருடைய செகண்ட் லெஃப்டில் வின்னு இருக்கா. ஸோ நான் இந்த இடத்துல ஆர் வைக்கிறேன்னா this will become right. So first left second left இது செட் ஆகாது. சப்போஸ் ஆரை இங்கே வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஓகே, ஸோ ஆரும் வி நான் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆர் ஆகிடும். கரெக்டாக இது வந்து ஆர் ஆகிடும், இது வந்துட்டு வி ஆகிடும். ஸோ ஆருடைய செகண்ட் லெஃப்டில் வி இருக்கணும், அதுவும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங்காக இருக்கிற எம்டி ஸ்பேஸ் எதுன்னு பாருங்கள். ஓகே, யூ ஆக்சுவலாக இந்த இடத்துல வரக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ஆரும் வியும் இங்கே வைக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்போ நான் ஆரை இந்த இடத்துல வச்சுட்டேன்னா வியை இப்படி வச்சுக்கலாமா, யூவை நான் இங்கே போட்டுக்கலாம்னா யூ இந்த இடத்துல வைக்க முடியாது. கரெக்டாக, ஸோ நான் யூவை இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ ஆருடைய செகண்ட் லெஃப்ட் வி கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ இங்கே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்ம இப்போ பிளேஸ் பண்ணிட்டோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பீஸ் பொசிஷன். ஓகே, பீஸ் பொசிஷன். If all the 8 are arranged in alphabetical order in clockwise direction, the seating position of how many members would not change அப்படின்னு கேட்டிருக்காங்க. clocking position இதுதான். ஸோ இது P, இது Q. ஓகே, ஸோ இது R, இது S, இது T, இது U, இது V. ஓகேங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், P, Q, R, S, T, U, V, இது வந்து W-ஆக இருக்கும். ஸோ எந்த பொசிஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் சேமாகவே இருக்குது, சேஞ்ச் ஆகாமலே இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உன்னோட ஆன்சர் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 அப்படிங்கிறதா இதில் ஆன்சர். ஸோ 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வின்னு இருக்கு. வி இங்கே இருக்குன்னா லெஃப்ட் அப்படிங்கிறது இந்த பக்கம். கரெக்டாக, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் ஆன்சர் இஸ் யூ. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் யூ. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் சிட்டிங் பிட்வீன் தம் த கவுண்டிங் இஸ் டன் இன் clockwise direction. Okay, which of following verse is only one person sitting between them? Okay, if it is counted in clockwise direction அப்படின்னு கேட்குறாங்க. clockwise directionனா இப்படி TV. ஓகே, TV நடுவில் ஒரு பர்சன் இல்லை. VQ ஸோ ஒன்லி ஒன் பர்சன் சிட். VQக்கும் இல்லை. WP எங்கே இருக்குது? WP clockwise directionல வந்தீங்கன்னா Pக்கும் Wக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. RPன்னு இருக்கு. வேர் இஸ் R அண்ட் வேர் இஸ் RP? RPங்கிறது இப்படி, அதுவும் செட் ஆகாது. ஓகே, நோ WP RP ஃப்ரெண்ட்ஸ். ஸோ RP தான் கரெக்ட். WPனா நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா R, P. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பார்க்கும்போது கொடுத்துருக்குறாங்கல்ல ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. 2க்கு நடுவில் எக்ஸாக்டாக ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கும் Pக்கும் நடுவில் மட்டும்தான் ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஹூ சிட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் Pன்னு கேட்டிருக்காங்க. வேர் இஸ் யூ அண்ட் P? எஸ் தான் இஸ் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஒன்னுடைய ஆன்சர் இஸ் எஸ். ஃபிஃப்த் ஒன், 4 of the 5 are alike in a certain way based on their position in the seating arrangement and so form a group. Which one of the following does not belong to that group ன்னு கொடுத்துருக்காங்க. W and T. ஓகே, ஒரு பொசிஷன் விட்டு இருக்கு. P and U. P and U ஒரே ஒரு பொசிஷன் விட்டு இருக்கு. S, Q அதுவும் ஒரு பொசிஷன் விட்டு தான் இருக்கு. R, P அதுவும் ஒரு பொசிஷன் விட்டு தான் இருக்கு. P, Q
பி இங்கே இருக்குது, கியூ இருக்குது, 2% விட்டு இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி கமா கியூ தான். ஸோ இதோட ஆன்சர் இஸ் பி கமா கியூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த இது முடியும் போது நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதோட நம்ம வீடியோ முடியுது. நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நாளைக்குள்ளே நீங்கள் அதை சால்வ் பண்ணி டெஃபினட்டாகவே நீங்கள் ஆன்சர்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க. கொஞ்சம் டஃப்பான லெவல் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் 2 கொஸ்டின்ஸையும் எனக்கு சால்வ் பண்ணி டெஃபினட்டாகவே கமெண்ட் செக்ஷனில் அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு போடுறீங்க. இல்லை எனி டவுட்ஸ் இருக்குன்னா என்னோட டெலகிராம் குரூப் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் போய் தேடினீங்க அப்படின்னா கிடைக்கும். டெலகிராம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு டெலகிராம் அப்படிங்கிறது ஒரு ஆப். ஓகேங்களா? வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் போய் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் டவுட் கேட்கலாம். டெலகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில், யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் போட்டு கூட டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து நாளைக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் பிளட் ரிலேஷனில் ஒரு டாபிக் இன்னும் நான் உங்களுக்கு முடிக்கலை. அந்த டாப்பிக்கும் முடிக்க வேண்டியது இருக்குது. தென் நம்ம இப்போ ரீசனிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிறது இங்கிலீஷ் செக்ஷன் தான். இங்கிலீஷில் வந்து நான் இங்கிலீஷோட பேசிக்ஸ் மட்டும்தான் என்னோட சேனலில் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனல் நான் என்னோட சேனலில் கொடுத்துருக்குறேன். என்னோட சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்னோட சேனல் நான் கொடுத்துருக்கிற பேசிக்ஸ் ஒன் டைம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ரிமைனிங் எல்லாமே அதோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நாளை கிளாஸில் டேரெக்டாகவே சொல்கிறேன். இல்லை எனக்கு இங்கிலீஷில் நான் கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.